வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை வச்சு எந்த ஒரு உறவுகளையும் எந்த ஒரு மனுஷனையும் அலட்சியப்படுத்திடாதீங்க, கேவலப்படுத்திடாதீங்க, ரொம்ப ஏளனமா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு நொடியில அப்படியே மாறக்கூடிய வல்லமை படைத்தது. இன்னைக்கு இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னா நாளைக்கும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷத்துல அத்தனையும் மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த காலத்திடம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இழந்த ஒரு விஷயத்தையே நினைச்சு என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு உங்களை விட்டு போகுது அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இழந்த ஒண்ணு வேற ஏதோ ஒரு உருவத்துல வேற ஏதோ ஒரு வழியில உங்களை வந்தே சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. யாரையுமே திட்டாதீங்க, சாபம் கொடுக்காதீங்க, கெடுதல் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எதை நினைக்கிறீங்களோ, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் மறுபடியும் அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒருத்தவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்க மனசு வருத்தப்பட்டாலே போதுங்க. உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாங்களோ, பாதிப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யாரு கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்க உங்க கண்ணு முன்னாலேயே அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறத கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்க காலத்தினுடைய கட்டாயம். மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய நிலைமை எது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க முதல்ல உணர்ந்துக்கோங்க. அப்பதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, இல்ல மத்தவங்க முன்னால நாம எப்படியெல்லாம் அவமானப்படக்கூடாது, மற்றவங்க முன்னால நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அப்பதான் நாம உணர முடியும். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணோம், நாம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நாம உணரணும். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பேர் தன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கறத நினைக்காமலே அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதுலயே பாதி வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு முதல்ல உங்க நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லா விஷயத்துக்குமே தயவு செஞ்சு காத்திருக்க கத்துக்கோங்க. காலம் வரும்போது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே நீங்க எது நினைச்சீங்களோ அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதுக்குள்ளேயே நீங்க ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ப்ரெஷர் ஏத்திக்கிட்டு எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது நீங்க வருத்தப்படுறதுனால உங்களுக்கு இங்க நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன், தலைவலி தான் அதிகமாகுமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க நடக்கும் போது நம்மளுக்கு கால் வலிக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த கால் வலி கொஞ்சம் நம்மளுக்கு சரியாயிடும், மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் அப்படி திசை திருப்பி விட்டு உங்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விலகி நின்று பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனை தன்னால சரியாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம மனசும் கொஞ்சம் லேசாயிடும். எப்போதுமே நம்மளுடைய எண்ணங்களை சுமக்கிறதும் அதை இறக்கி வைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குதே தவிர உங்களுக்காக யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. பிரச்சனையை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுனால யாரும் உங்களுக்காக சரி பண்ண மாட்டாங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க மட்டும்தாங்க. நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறத இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில இடத்துல நீங்களா இருக்கலாம், இன்னும் ஒரு சில இடத்துல நீங்க மட்டுமே காரணமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஏன்னா நீங்க மட்டுமே பொறுப்பாக முடியாது. ஏன்னா காலம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிறதையும் உணர்த்திடும். என்னடா இந்த பிள்ளை நீங்க மட்டும்தான் காரணம்னு சொல்லுது, நீங்க மட்டும்தான் காரணம் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு நான் சொல்றேனே நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க மட்டும்தான் காரணமா இருக்கலாம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அது நடக்கிறதுக்கு நீங்க மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், காலங்களும், சூழ்நிலையும் அது காரணமா இருக்கலாம். அது நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அதை போட்டு குழப்பிக்காதீங்க. இங்க நீங்களா வாழ நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஆனா நீங்க அடுத்தவங்க மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷத்துக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வாழுங்க. அடுத்தவங்க மாதிரி வாழ நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும்
உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு தயவு செஞ்சு ஆட்டம் போடாதீங்க. ஏன்னா இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, உங்களை முன்ன விட்டு பின்னால ஆட்டம் கட்டக்கூடியது. தயவு செஞ்சு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அடக்கத்தோட அமைதியா இருங்க. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடக்கமா இருந்தாதான் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல நாம நிலைக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க நல்ல மனுஷங்களுடைய பேச்சுக்களை விட கொஞ்சம் திமிரா இருக்கிறவங்க, இல்ல கொஞ்சம் டேஞ்சரான பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எப்போதுமே ரொம்ப பணிவா, ரொம்ப அப்படியே அமைதியா உங்ககிட்ட பணிஞ்சு வழிஞ்சு நடிச்சுக்கிட்டு பேசுவாங்க உங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கு முன்னால. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பணிவா உங்ககிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பின்னால ஆப்பு வைக்க போறாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.